நமக்கு கிடைத்த மார்க்கம் எந்த அளவுக்கு பரிசுத்தமானது என்பதை உணர்ந்து கொள்வதற்காக ஆடுகிற விஷயத்தை எடுத்துக்கொள்ளலாம். அரைகுறை ஆடையோடு உடல் அங்கங்கள் வெளியே தெரியக்கூடிய அளவிற்கு பிறரை கவரக்கூடிய அடிப்படையில் பலருடைய ஆடைகள் மாறிக்கொண்டிருக்கிறது. பலருடைய ஆடைகள் அப்படி மாறிக்கொண்டிருக்கிறது. ஆனால் நம்முடைய மார்க்கம் என்ன சொல்கிறது? அப்படி ஆடை அணியக்கூடாது, அப்படி ஆடை அணியக்கூடாது. உடல் அங்கங்களை மறைக்க வேண்டும். உங்களுடைய உடல் அங்கங்கள் பிறருடைய பார்வைக்கு புறப்படக்கூடாது. பிறருடைய பார்வையை கவரக்கூடிய அடையில் உங்களுடைய ஆடை இருக்கவே கூடாது என்பதாக அல்லாஹ்வை ஒரு அடிப்படையாக தன்னை திருக்குர்ஆனில் பேசுகின்றான். மக்களை அழைத்து பேசுகின்றான். உங்களுடைய ஆடைகளை சரி செய்து கொள்ளுங்கள். நபியை அழைத்து அல்லாஹ் சொல்கின்றான், நபியே உங்களுடைய மனைவிட்ட சொல்லுங்க, குல்லி அஸ்வாஜிக வ பனாதிக வ நிசாஅல் முஃமினீன யுத்னீன அலைஹின்ன மின் ஜலாபீபிஹின்ன. அல்லாஹ் சொல்கின்றான், நபியே உங்களுடைய மனைவிட்ட சொல்லுங்க, உங்களுடைய பிள்ளைகள்கிட்ட சொல்லுங்க, இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்ட ஈமானான பெண்மணிகள்கிட்ட சொல்லுங்க, அவர்கள் அவருடைய ஆடைகளை சரி செய்து கொள்ளுங்கள் என்பதாக. ஆனா நம்முடைய இஸ்லாமிய பெண்களுடைய ஆடை எப்படி மாறிக்கொண்டிருக்கிறது? ஹிஜாப் அணிகிறோம் என்ற பெயரில் என்ன நோக்கத்திற்காக ஹிஜாப் அணிய சொன்னார்களோ அந்த நோக்கத்தை மறந்தவர்களாக ஆடம்பரத்துக்காக ஃபேஷனாக அந்த ஹிஜாபை அணிந்து சென்று கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நம்முடைய சமுதாயம் எப்படின்னா, ஒரு தவறு நடந்துருச்சுன்னா பெண்களை மட்டும்தான் குறை சொல்லும். ஆனா நம்முடைய மார்க்கம் அப்படி கிடையாது. பெண்கள் மீது தவறு இருந்தால் பெண்களை சொல்லும், ஆண்கள் மீது தவறு இருந்தால் ஆண்களையும் திருத்தும். அல்லாஹ் அதே குர்ஆன் வசனத்தில் பேசுகின்றான், ஆண்களை குறித்தும் பேசுகின்றான். ஆண்களே உங்களுடைய பார்வைகளை தாழ்த்திக் கொள்ளுங்கள். ஆண்களை பார்த்து பேசுகின்றான், உங்களுடைய பார்வைகளை தாழ்த்திக் கொள்ளுங்கள். உங்களுடைய ஆடைகளும் உங்களுக்கும் அவுரத் இருக்கிறது, அதை நீங்கள் பேணிக் கொள்ள வேண்டும் என்பதாக ஆண்களை குறித்தும் பேசுகின்றான். வேறு எந்த மார்க்கமாவது பேசியிருக்கிறதா? வேறு எந்த மதமாவது பேசியிருக்கிறதா? மனிதர்கள் பின்பற்றக்கூடிய எந்த மதமாவது இப்படி பேசியிருக்கிறதா? அதே போன்ற வேறு எந்த மதத்திலும் இல்லாத